ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நாள் தியான மகாயஜ்ஞம் நடக்க போகிறது. மே 31ஆம் தேதி ஒரு ஃப்ளையர் போட்டிருக்கேன், அது பாருங்கள். ஸோ ஏன் இதை அட்டென்ட் பண்ணணும்னா, நான் வீட்டிலவே செஞ்சுக்கிறேன், நான் எல்லாமே வீட்டிலவே பார்த்துக்கிறேன் அப்படி யோசிச்சுப்பாங்க. நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ போனதுக்கப்புறம் தான் எப்படி எம்டி மைண்ட் எப்படி இருக்கும், யோசனை அப்புறம் எம்டி மைண்ட் நடுவில் ஒரு அந்த கேப்பு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது மியூசிக் கூட பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மூடு கூட நல்லா இருக்கும். ஸோ ஏன் இது பண்ணணும்னா, யூ மீட் குட் பீப்புள். இந்த பீப்புள் பார்த்த உடனே தே வில் இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ போனால் தான் அந்த லர்னிங் இருக்கும். எம்டி மைண்ட்னா என்ன, காஸ்மிக் எனர்ஜினா என்ன, எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கும், எப்படி நம்ம நல்ல எனர்ஜியாக மாறுறது. எனர்ஜி மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட பர்பஸ் வந்து அட்லீஸ்ட் கௌதம் புத்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எவ்வளோவது ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா லைஃப் வேஸ்ட் ஆகிடும். நான் இது ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ எனர்ஜி வரும்போது நமக்கு இந்த உள்ளே இருக்கிற மாஸ்க், எமோஷன்ஸ், ஏதாவது கர்மா இருந்தால் கூட கிளியர் ஆகிட்டே இருக்கும். மெடிசின்ஸில் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம், அது வந்து சப்ரெஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் தவிர கிளியர் ஆகாது. பட் எமோஷன்ஸ் ரூட் லெவலில் பாடியில் கிளியர் பண்ணால் அதுதான் உண்மையான கர்மா கிளியரிங் சொல்லலாம். ஸோ வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா மியூசிக் இருக்கும், குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பார், எனர்ஜி வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். எம்டி மைண்ட்னா என்ன, வாட் இஸ் எம்டி மைண்ட், ஒரு சயின்டிஃபிக்காக கற்றுக்கலாம். என்னது இது, வாட் இட் இஸ். வீட்டில் கூட பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு எஃபர்ட் இருக்காது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இந்த பிளேஸ்க்கு போனால் தான் யூ வில் என்ஜாய் எ லாட். எம்டி மைண்ட்னா என்ன, அந்த ஸ்டில்னஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்டில்னஸில் ஒரு சடன் ரியலைசேஷன் வருங்க. அங்கே வந்து ஒரு டைம் இருக்காது, தெர் இஸ் நோ டைம். டைம் இல்லை, பேர் இல்லை, யூ பிகம் எ டாட் மாதிரி ஆகிடுவீங்க. பட் ஸ்டில் யூ ஆர் அலைவ் வித் த பிரெத் அவேர்னஸில். ரொம்ப அருமையாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. டெய்லி தியானத்தில் ஒரு இடத்துல உட்கார்னா தான் அந்த எனர்ஜி கிடைக்கும். நம்ம டெய்லி எப்படி தூங்குறோமோ டெஃபினட்டாக இது பண்ணால் தான் நமக்கு இன்னும் நிறைய எனர்ஜி வரும். ஸோ இது நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் வி தியான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் உமனுக்கு மட்டும்தான் இது ஆக்சுவலாக. பட் மென்னு கூட எல்லாருமே வெல்கம் தான். ப்ளீஸ் கம் அண்ட் மேக் திஸ் ஈவெண்ட் கிராண்ட் சக்ஸஸ். நான் நல்ல மெசேஜ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப் திஸ் கன்வேஸ் யூ.